Students, our next 5-mark question is effect of potential difference on photoelectric current. So, potential difference change பண்ணும்போது photoelectric current எப்படி change ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். To study the effect of potential difference V between the electrodes on photoelectric current. அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கும் அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் என்ன எஃபெக்ட்டுங்கிறத படிக்க போகிறோம். இதில் என்ன கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்க போகிறோம் அப்படின்னா த ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் லைட் ஆர் கெப்ட் கான்ஸ்டன்ட். ஸோ இதில் இந்த லைட்டுடைய ஃப்ரீக்வன்சி, இது மியூனா ஃப்ரீக்வன்சி, ஐனா இன்டென்சிட்டி, இதெல்லாம் என்னவா பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிற போகிறேன். ஸோ ஐ வேரி ஒன்லி திஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேத்தோட் அண்டு ஆனோட். இது கேத்தோட், இது ஆனோட். அதுக்கு இடையில் உள்ள இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேரி பண்ணி இங்கே கரஸ்பாண்டிங்காக என்ன வேரியேஷன் நடக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். நவ் ஃபர்ஸ்ட் the anode is make positive potential with respect to C. ஓகேவா? இப்போ இங்கே பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி அண்ட் பர்டிகுலர் இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் வருதுன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஹியர் சம் 100 electrons are emitted. இந்த ஃப்ரீக்வன்சி இந்த இன்டென்சிட்டிக்கு 100 electrons emit ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். Now I increase the positive potential. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ கிவ் 1 volt கொடுக்குறேன். அப்போ 1 volt கொடுக்கும்போது ஒரு 50 எலக்ட்ரானை அது என்ன பண்ணிடுது அப்படின்னா ஆனோட அட்ராக்ட் பண்ணிக்கிறது. அடுத்து ஒரு 2 volt கொடுக்குறேன். ஸோ 2 volt கொடுக்கும்போது ஒரு 75 எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணிக்கிறதுன்னு வச்சுக்கிடுவோம். அண்டு 3 volt பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறேன். அப்போ 3 volt கொடுக்கும்போது 100 எலக்ட்ரான்ஸையும் அட்ராக்ட் பண்ணிக்கிடுச்சு. 4 volt கொடுக்குறேன். அப்போயும் எத்தனை எலக்ட்ரான் தான் அட்ராக்ட் பண்ணோம்? 100. ஏன்னா இங்கே எமிட் ஆகுறதே எவ்வளோதான்? 100 எலக்ட்ரான். ஓகே. அப்போ when positive potential increases, the photoelectric current increases and ஒரு 3 voltல எல்லா எலக்ட்ரான்ஸும் ரிசீவ் ஆயிடுச்சு. அடுத்து 4 volt 5 volt எவ்வளோ கொடுத்தாலும் the same amount of electrons only received. ஓகேவா? ஏன்னா இங்கே எமிட் ஆகிறதே 100 எலக்ட்ரான் வோல்ட்டு தான். அப்போ நம்மளுக்கு the photoelectric current becomes constant. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. this current is called a saturation current. இப்போ இதை தான் இங்கே கிராஃபில் நான் காட்டியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல இருந்து பார்ப்போம். இந்த இடம் எடுத்துக்கிறோம், இந்த கிராஃப் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துலேருந்து இப்போ நான் சொன்னது இந்த இடம் வரைக்கும். அப்போ இங்கே வரைக்கும் 3 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சா? அடுத்து 4 5 volt எல்லாம் அழிக்கும்போது அந்த கரண்ட் எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ பொட்டன்ஷியல் ஆஃப் A is increases, corresponding photoelectric current is noted. As the potential of A is increased, the photoelectric current also increases. And a stage is reached, the photoelectron reaches a saturation value. That current is called a saturation current, at which all the photoelectrons from C are collected by anode. ஓகே. அப்போ இந்த இடத்துக்கு மேலே அந்த கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். இந்த ஃப்ளாட் ரீஜியன் ஆஃப் த கர்வ், இந்த கர்வோட இந்த ஃப்ளாட் ரீஜியன் இருக்கு இல்லையா, திஸ் ரீஜியன் இஸ் கால்டு சேச்சுரேஷன் கரண்ட். சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா த ஆனோட் இஸ் மேக் 0 பொட்டன்ஷியல் வச்சுக்கலாம். அப்போ 0 பொட்டன்ஷியல் வச்சா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0 ஆகிறது இல்லை. அடுத்து த ஆனோட் இஸ் மேட் நெகட்டிவ் பொட்டன்ஷியல். நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வைக்கும்போதும் இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்குது.
இப்போ இது 0, இது வந்து இப்போ நம்ம ஸ்டடி பண்ணது +1 வோல்ட் +2 வோல்ட் +3 வோல்ட் அப்படின்ட்டு. இப்போ அடுத்து வந்து ஆனோட் இஸ் கிவன் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் -1 வோல்ட் -2 வோல்ட், இந்த மாதிரி நெகட்டிவ் சைடு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். இப்போ நம்ம இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா the anode is make negative. ஓகே, நெகட்டிவ் பொட்டன்ஷியலை நம்ம வைக்க போகிறோம். அப்போ நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வைக்கும்போதும் the photoelectric current flow in the same direction when as we given positive potential to anode. ஆனோடுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆச்சோ அதே டைரெக்ஷனில் தான் கரண்ட் என்னாகும் அப்படின்னா ஃப்ளோ ஆகிட்டுருக்கோம் நம்ம நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போதும். அதுக்கு என்ன ரீசன்னா the electron emitted from this cathode with certain velocityயோடையே எமிட் ஆகுறதுனால இங்கே நீ நெகட்டிவ் கொடுத்தாலும் அது போய் எதை ரீச் ஆயிடுது, ஆனோடு பிளேட்டை ரீச் ஆயிடுது. ஓகேவா, அதனால நம்மளுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அதே டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும்னு சொல்லலாம். அந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இஸ் இன்க்ரீஸ்டு. இப்போ வந்து நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் -1 வோல்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்க, அப்போ எத்தனை எலக்ட்ரானை ஸ்டாப் பண்ணுது? ஏன்னா இங்கே நெகட்டிவ் கொடுத்துட்டா இங்கேயும் எலக்ட்ரானு, அப்போ எலக்ட்ரான் வர்றது அதை என்ன பண்ணோம், அப்போஸ் பண்ணோம். அப்போ 50 எலக்ட்ரானை அப்போஸ் பண்ணது. ஓகே, அடுத்து -2 வோல்ட் கொடுக்குறேன், ஒரு 75 எலக்ட்ரானை அதை அப்போஸ் பண்ணிடுது. அடுத்து -3 வோல்ட் கொடுக்குறேன், இங்கே 75 எலக்ட்ரானை அதை அப்போஸ் பண்ணுது. அடுத்து -3 வோல்ட் கொடுக்கும்போது 100 எலக்ட்ரான்ஸையும் அதை அப்போஸ் பண்ணிடுது. -4 வோல்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணிடுது, 100 எலக்ட்ரான்ஸை அப்போஸ் பண்ணுது. ஏன்னா எமிட் ஆகுறது 100 தானே. அப்போ -5 வோல்ட் கொடுக்கும்போதும் அதே மாதிரி 100 எலக்ட்ரான்ஸையும் அப்போஸ் பண்ணிடுது. அப்போ மினிமமாக எவ்வளோ பொட்டன்ஷியல் கொடுத்தா ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் அப்போஸ்டு? இங்கே 100 எலக்ட்ரான்ஸையும் ஸ்டாப் பண்ணோம்னா மினிமமாக நம்ம எவ்வளோ பொட்டன்ஷியல் கொடுத்தா போதும், -3 வோல்ட் கொடுத்தா போதும். அப்போ திஸ் இஸ் த சஃபிஷியன்ட் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் டு ப்ரிவென்ட் ஆல் த எமிட்டட் எலக்ட்ரான் டு ரீச் ஆனோட். எல்லா எமிட்டட் எலக்ட்ரானையும் ஆனோட ரீச் பண்ணாமல் இந்த பொட்டன்ஷியல்லையே நம்ம தடுத்து நிறுத்திடலாம். This minimum negative potential is called stopping potential அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, when negative potentialனா retarding potential, குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய பொட்டன்ஷியல்னு அர்த்தம். applied to anode with respect to cathode, current does not immediately drop to 0. current immediately drop ஆகாது, ஏன்னா photo electrons emitted with some definite and different kinetic energyல வெளியே வரும். அப்போ kinetic energy of some photoelectron is such that they could overcome the retarding electronic field and reach the electrode. அப்போ அந்த retarding electric field அது ஓவர்கம் பண்ணி அதை எலக்ட்ரோட ஆனோட ரீச் பண்ணும். when the negative potential of A is gradually increases, அப்போ நம்ம ஏவோட பொட்டன்ஷியலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியலை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் என்னாகுது, ஸ்டார்ட் டு டிக்ரீசஸ். அப்போ இங்கே வந்து -1 வோல்ட் -2 வோல்ட் -3 வோல்ட் அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெகட்டிவில் அந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டு அப்படியே என்ன ஆயிடுது அப்படின்னா 0 ஆயிடுது. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல அது என்ன ஆயிடுதுன்னா 0 ஆயிடுது. திஸ் இஸ் த மினிமம் பொட்டன்ஷியல், மினிமம் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் டு மேக் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் 0. that potential is called stopping potential அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, that is very important 2 mark question. So stopping potential is that value of the negative potential given to the collecting electrode A which is just sufficient to stop the energetic photoelectrons emitted.
அப்போ எனர்ஜெட்டிக் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு சஃபிஷியன்ட் ஆன ஒரு பொட்டன்ஷியல். சரியா? அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸை ஆனோட ரீச் பண்ண விடாமல் தடுத்துருது. அண்டு த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பிகம்ஸ் ஜீரோ. தட் பொட்டன்ஷியல் இஸ் கால்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்போ அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன பண்ணுது? அப்போ அட் த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இங்கே வந்து அந்த -3 வோல்ட் கொடுக்கும்போது இந்த எலக்ட்ரானை இங்கே ரீச் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணிடுது. அப்போ திஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன பண்ணுது அப்படின்னா விச் ப்ரிவென்ட் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான் டு ரீச் ஆனோட். அப்போ ஆனோட ரீச் பண்ண விடாமல் இங்கே தடுத்துருது. அப்போ the maximum kinetic energy of the electron is equal to the work done by the stopping potential to prevent to reach the anode. அப்போ இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை நம்ம V0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஃபாஸ்டஸ்ட் மூவிங் எலக்ட்ரானுடைய கைனட்டிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? The work done by this stopping potential to prevent to reach anode. The anode ரீச் பண்ண விடாமல் அது தடுக்கிறதுக்கு அது பண்ணக்கூடிய ஒர்க் டன்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஒர்க் டன் இன் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது எலக்ட்ரான் சார்ஜ் இ அண்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கைனட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா ½ m மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜிங்கும்போது மேக்ஸிமம் வெலாசிட்டியில் வரும். ½ m V max square equal to E V0 அப்படின்னு போடுவோம். ஸோ இதிலிருந்து V square max equal to E V0 2 மேலே போயிருமா, m கீழே வந்துடும். அப்போ ரூட் எடுத்தீங்கன்னா 2E/m into V0 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடம் வந்துட்டோமா? இப்போ 2ங்கிறத அப்படியே போட்டுருவோம். ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.602 into 10⁻−19. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 into 10⁻−31. இதை சிம்பிளிஃபை பண்ணி வெளியெடுத்தும் போது 5.93 into 10⁵ ரூட் ஆஃப் V0. அப்போ இங்கே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணணும். ஸோ this relation and this relation is very important, okay, which gives the maximum value of the velocity of the photoelectrons emitted from the cathode. அப்போ கேத்தோட் பிளேட்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் உடைய மேக்ஸிமம் வெலாசிட்டியை இது கொடுக்குது. அடுத்து வந்து the equation வந்து K max equal to EV0 in joule. சப்போஸ் இதை எலக்ட்ரான் வோல்ட்டில் மாற்றணும்னா என்ன பண்ணுவோம்? இப்போ ஜூலை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றணும். அப்போ டிவைடட் பை இது ஒரு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ K max வந்து EV0 இந்த எனர்ஜி ஜூலில் இருக்குது. ஓகே, அப்போ இதை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாற்றணும். அப்போ வந்து எலக்ட்ரான் வோல்ட்ங்கிறது என்னது? எனர்ஜி அக்வைர்ட் பை த எலக்ட்ரான் வென் இட் இஸ் ஆசிலரேட்டட் பை 1 volt பொட்டன்ஷியல். அப்போ எலக்ட்ரான் வோல்ட் இவினா எலக்ட்ரான் வோல்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு 1.6 into 10⁻19 ஜூல். ஓகே, அப்போ ஜூலில் இருக்குது. எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா, you divide this by 1.6 into 10⁻19 நீ டிவைட் பண்ணனா இது என்னவா மாறிடும்? எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 1.6 into 10⁻19ங்கிறது என்னது? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானா? இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த எலக்ட்ரான் வோல்ட்டில் நீ V0 அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரம் திஸ் ஃபிகர் when the intensity increases, first I1ங்கிற இன்டென்சிட்டிக்கு வச்சு பார்த்துருக்கோம். now we increase the intensity. அப்போ இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது the saturation current is increases.
all these intensities have same frequency ன்னு வச்சுக்கிறோம். இந்த 3 ரேடியேஷன் எடுத்துக்கிறோம். 3 ரேடியேஷனுடைய இன்டென்சிட்டி வந்து I1, I2, I3, பட் 3ஓட ஃப்ரீக்வன்சியும் சேம் தான். ஓகே, ஒன்லி 3 ரேடியேஷனுடைய இன்டென்சிட்டி மட்டும் வெவ்வேறையாக இருக்கு. அப்போ intensity increases, the saturation current value increases. But for the same frequency, all this radiation have same stopping potential. That is, the stopping potential is independent of intensity. Intensity depend பண்ணி கிடையாது. Okay, அதான் இங்கே பேச போகிறோம். The intensity of incident light alone is increases. Intensity மட்டும் increase ஆகும்போது the saturation current also increases, but the stopping potential remains constant அப்படின்னு சொல்லலாம். So for a given frequencyக்கு வந்து stopping potential எப்படி இருக்கு, இண்டிபெண்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ stopping potential is independent of intensity அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டோன்னா, அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த வெளிவரக்கூடிய அந்த எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அதை தான் நல்லா பார்த்துருக்கோம். கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் எமிட்டட் இஸ் மோர் தென் யூ ரிக்வயர் மோர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், பிகாஸ் த kinetic energy max of the emitted electron is directly proportional to stopping potential. Okay, அப்போ maximum kinetic energy ல அந்த electron emit ஆச்சுன்னா you do more work to stop this photoelectron to reach anode. Okay, அப்போ வந்து இங்கே வந்து நம்மளுக்கு kinetic energy of the electron எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா frequency of the incident radiation தான் depend பண்ணிருக்கு. So this is another important point here. The maximum kinetic energy of the photoelectron is independent of intensity. Intensity depend பண்ணி கிடையாது.